கடை வச்சு பெரிய ஆளான்னு பார்த்தா இப்பதான் நீ திங்கிறதுக்கு கடை வச்சிருப்பேன்னு பெரிய ஆளாயிடுவோம். என்ன கொடுமை சரவணன். புரிஞ்சிச்சா? ஆனா திரும்ப கை அங்கதான் போகுது. போவோம். டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? எடுடா. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா அது என்னன்னு தெரியல, ஒரு சிப்ஸ் பாக்கெட் திங்க ஆரம்பிச்சோன்னா அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத போறோம்னு கேளுங்க. 63 கிலோ இருந்தாங்க, 70 கிலோ. கடை வச்சதுல இருந்து 70 கிலோ ஆயிட்டா. நான் 74 இருந்தேன், 80 கிலோ வந்துட்டேன். அதான் பெரிய ஆளா. நாங்க வசதியில பெரிய ஆள் ஆகல, வெயிட்ல கொஞ்சம். கடை வச்சு ஒரு மாசத்துல கொஞ்சம் இங்க ஒரு 4 கிலோ, அங்க ஒரு 8 கிலோ. ஆமா, என்ன ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறா. பார்க்கதான் ஆள் கொஞ்சம் சிறுசா இருக்கிறா. ஒரு நாளைக்கு 7-8 பாக்கெட் சிப்ஸ் சாப்பிட்றான். அவர் தின்ன போக கீழே விழுது பாரு, அது பொறுக்கி தின்னு எனக்கு ஒரு 4 கிலோ ஏறிடுச்சு. அந்த அளவுக்கு. ஆமா, எதுவுமே திங்கல நீங்க. அது எப்பயாவது ஒண்ணு வியாபாரமே ஓடலனாலும் பரவாயில்லடா, போர் அடிக்க மாட்டேது. ஏன்னு இருக்கு கடையில் உள்ள அனைத்து ஐட்டமும் சாப்பிட்டு பார்க்குறோமா, அதுக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. இன்னும் நிறைய ஐட்டம் டேஸ்ட் எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அடுத்தது கஸ்டமர் கொடுவாங்க. அதுக்குன்னு எத்தனையா காலிலேருந்து 7-8 பாக்கெட் ஓடிட்டு இருக்கு. சுருன்னு இருக்கும். அவ்வளவும் என்ன சிப்ஸில் என்ன இருக்கு பாரு. Boost is the secret of my energy. அதான் இடுக்கடை எனக்கு பிடிக்குது. முடிய போகுது கொடுக்குறாளா அப்புறம் நல்லா துண்ணுட்டு பண்ணி குட்டியாட்ட பேசுது. எலும்பு ஜூஸ் இருக்குல்ல, அது வந்து பேப்பரோட சாப்பிட்டா தான் டேஸ்டே இருக்கும். முடிக்கிட்டு பேப்பரையா லாஸ்ட்ல துப்பிடுவோம். மாடு மெல்ற மாதிரி மெல்ல பூன்னு துப்பிடுவேன். எப்படி அத இந்த மாடு சொல்லுது, மாடு. ஓகே சரி, இன்னொரு பாக்கெட் எடு போ. வேணாம். ஏய் இதான் லாஸ்ட். பசிக்காத. இதான் லாஸ்ட், உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. போட்டி போட்டு தின்னா விளக்கிடும்.